Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 6.1 வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருந்தோம். இன்றைக்கி வீடியோவில் அதோட கண்டினியூஷன் எக்ஸசைஸ் 6.2ஓட பேசிக் கான்செப்ட்ஸ் என்ன அண்ட் அதை பேஸ் பண்ணியிருக்க எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்ப்போம், ரைட்? ஸோ எக்ஸசைஸ் 6.2 வந்து எதை பேஸ் பண்ணி அப்படின்னா ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் அப்படிங்கிற விஷயம். ஸோ இதை வந்து பாக்ஸ் ப்ராடக்ட் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஃபார் அ கிவன் செட் ஆஃப் 3 வெக்டார்ஸ் ஏ வெக்டார் பி வெக்டார் அண்ட் சி வெக்டார் தி ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் ஏ கிராஸ் பி டாட் வித் சி. ஓகே, ஸோ இந்த 3 வெக்டாரோட ட்ரிபிள் ப்ராடக்ட் எப்படி எழுதுவீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 2ஓட கிராஸ் ப்ராடக்ட், தேர்ட் ஒன்னோட டாட் ப்ராடக்ட் கூட. So that is the answer. Because நம்ம cross productங்கிறப்ப in terms of I cap and J cap K capல வரும். Okay, so plus or minus something. Okay, அது கூட நம்ம C vector in terms of I and J capல இருக்கும். ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுறப்ப will get the answer in terms of a number or element. Okay, so that is what we called as scalar triple product. இதில் ஒரு சில ரிசல்ட்ஸ் இருக்கு. Note A cross B dot C and B cross A, that is A B C are 3 vector. The following are the ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட். இது மட்டும் இல்லை, இது இல்லாமல் நிறையவும் இருக்குது. இப்போ நம்ம ஏ கிராஸ் பி டாட் சி பண்ண மாதிரியே பிசியை கிராஸ் பண்ணிவிட்டு டாட் வித் ஏ, சி அண்ட் ஏவை கிராஸ் பண்ணிவிட்டு டாட் வித் பி, ஏ டாட் பி கிராஸ் சி. ஸோ இது ரெண்டையும் ஃப்ரண்ட்டில் வச்சுக்கிட்டு அதே மாதிரி பி டாட் சி கிராஸ் ஏ, சி டாட் ஏ கிராஸ் பி, இது எல்லாமும் நம்மளுக்கு என்ன ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் தான். சிமிலர்லி பி கிராஸ் ஏ டாட் சி, சி கிராஸ் பி டாட் ஏ கிராஸ் சி டாட் பி, ஏ டாட் சி கிராஸ் பி, பி டாட் ஏ கிராஸ் சி, சி டாட் பி கிராஸ் ஏ. ஸோ இது எல்லாமே நமக்கு ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் தான். மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுறது இதை தான் யூஸ் பண்ணுறோம், ஏ கிராஸ் பி டாட் வித் சி. அதனால தான் அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இதெல்லாம் தேவைப்பட்டா பட் 90% நம்ம இதை தான் யூஸ் பண்ணுவோம் ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் அப்படின்னா. ஓகே, தென் இதை பேஸ் பண்ணி ஒரு திறங்கள்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். இஃப் ஏ வெக்டார் இஸ் A1 I cap, J2 J cap, A3 K cap. சிமிலர்லி பி வெக்டார் சி வெக்டார் 3 இருக்குது அப்படின்னா தென் இதோட ட்ரிபிள் ப்ராடக்ட் எப்படி எழுதுவாங்க அப்படின்னா ஏ கிராஸ் பி டாட் சி கேன் பி ரிட்டன் as டிட்டர்மினன்ட் ஆஃப் A1 A2 A3 B1 B2 B3 C1 C2 C3. ஜஸ்ட் இதோட டிட்டர்மினன்ட் ஃபைன் பண்ணுறது. ஸோ அதுதான் நம்மளுக்கு என்ன ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் தியரம் 6.1. தியரம் 6.2ல என்ன அப்படின்னா ஃபார் எனி 3 வெக்டார் ஏ பி அண்ட் சி ஏ கிராஸ் பி டாட் சி ஈக்குவல் டு ஏ டாட் பி கிராஸ் சி, இது ரெண்டும் சேம் அப்படிங்கிறதா சொல்கிறாங்க. ஜஸ்ட் இது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி மாதிரி. பட் இந்த ரிசல்ட்டு இங்கே கிராஸ் ப்ராடக்ட், இது டாட் ப்ராடக்ட் கூட, இங்கே டாட் ப்ராடக்ட், இது கிராஸ் ப்ராடக்ட். தட் இஸ் தியரம் 6.2. அண்ட் நோட்டேஷன் என்ன அப்படின்னா ஃபார் எனி 3 வெக்டார் ஏபிசி த ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் ஏ கிராஸ் பி இஸ் டினோட்டட் as this. அண்ட் இதை வந்து என்ன சொல்லலாம், பாக்ஸ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ரீட் as பாக்ஸ். ஸோ அப்போ இது மூணையும் நம்ம சேர்த்து பேசுகிறப்ப பாக்ஸ் ப்ராடக்ட் அப்படின்னு பேசுவோம். ட்ரிபிள் ப்ராடக்ட் ரெப்ரசன்ட் தி வால்யூம் ஆஃப் அ பாக்ஸ் தட் இஸ் ரெக்டாங்குலர் parallelepiped. A scalar triple product is called as a box product. ஸோ இந்த ப்ராடக்டை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், பாக்ஸ் ப்ராடக்ட். நம்ம மேலே சொல்கிறப்பே சொன்ன பேசிக் பேசுகிறப்பே. ஸோ பாக்ஸ் ப்ராடக்ட்னாலும் ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட்னாலும் வால்யூம் ஆஃப் தி parallelepiped அப்படின்னாலும் சேம், they are same. Okay, so note a box product of ABC can be written as a cross b dot c, the scalar product. Okay, or a dot b cross c, b cross a c dot a. ஸோ இது எல்லாமே நம்ம மேலே பேசினது. அண்டு இதிலேருந்து நமக்கு ஃபைனலி என்ன பி டாட் சி கிராஸ் ஏன்னு வருதா, விச் இஸ் நத்திங் பட் பிசிஏ. அப்போ பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசியை பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் பிசிஏ அப்படின்னு நம்ம எழுதலாம். சிமிலர்லி பாக்ஸ் ஆஃப் பிசிஏவை சிஏபின்னு எழுதலாம். அப்போ ஒன்றுத்துக்கு ஒன்று ஈக்குவல், ஏபிசி பிசிஏ சிஏபி மூணுமே நம்மளுக்கு ஈக்குவல் பாக்ஸ் ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும். அதுதான் இங்கே ரிசல்ட்டாக சொல்கிறாங்க. ஓகே, தட் இஸ் இஃப் 3 வெக்டார்ஸ் ஆர் பெர்முட்டேட்டட் த சேம் சைக்ளிக் ஆர்டர் தி வேல்யூ ஆஃப் தி ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட் ரிமைன்ஸ் தி சேம். அதுதான் இங்கே நம்ம ரிசல்ட்டாக சொல்கிறாங்க. தென் செகண்ட் ஒன், இஃப் 2 வெக்டார்ஸ் ஆர் இன்டர்சேஞ்ச் இன் தேர் பொசிஷன் in a scalar triple product then the value of the scalar triple product is -1 times the original value. ஸோ ஏபிசின்னு இருக்குன்னா இதில் 2 இப்போ பிசிஏ இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஓகே, ஸோ ஏ ஃப்ரண்ட்டில் வந்து இங்கே லாஸ்ட்டுக்கு போயிடுது, பி இங்கே வந்துடுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்குன்னா தேர் இஸ் நோ சேஞ்ச். சிஏ அப்படியே ஜஸ்ட் என்ன பண்ணுறோம், ஒரு டைம் தான் சேஞ்ச் பண்ணுறோம். இங்கே என்ன பண்ணுறோன்னா ஏவை திரும்ப நான் இங்கே கொண்டு வரேன், சி இங்கே வருது. ஓகே, ஸோ இங்கே 2 டைம் சேஞ்ச் பண்ணுறோம். அதனால் என்ன பண்ணுறோம்,
மைனஸை நம்ம போடுறோம். 2 டைம்ஸ் சேஞ்ச், 2 வெக்டார்ஸ் சேஞ்ச். ஏவை இங்கே போடுறோம், சியை இங்கே போடுறோம். ஓகே, ஸோ அதாவது ஏ இங்கே வரும், பி இங்கே வரும், சி இங்கே வந்துடும். ஸோ 3 சேஞ்ச் பண்ணுறப்போ மைனஸ் வரும். சிமிலர்லி மைனஸ் ஆஃப் சிபிஏ, சிஏனா இங்கேயும் பிஏ இங்கேயும் ஏவை லாஸ்ட்லேயும் கொண்டு வந்தால் it becomes minus of CBA. இதான் ரிசல்ட்டு. ஸோ தேவைப்பட்டால் யூஸ் பண்ணலாம். தட்ஸ் இட். ஓகே, தென் தியரம் 6.3 என்ன அப்படின்னா, the scalar triple product preserves addition scalar multiplication, that is a plus b comma c comma d ன்னு இருக்குன்னா a plus c plus d comma b plus c comma d. ஸோ இது முக்கியம், நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த ரிசல்ட் எல்லாம். ஸோ அடிஷனில் இருக்குது, இங்கே சிடினா தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். அப்போ இந்த a கூட c comma d, b கூட c comma d ப்ளஸ் நடுவில், அவ்வளோதான். ஸ்கேலார் ப்ராடக்ட்னா ஜஸ்ட் ஸ்கேலாரை வெளியில் வச்சுட்டு ஏபிசின்னு எழுதிக்கலாம். சிமிலர்லி இப்போ பி ஏ ப்ளஸ் பி மாதிரி இங்கே பி ப்ளஸ் சின்னு இருக்குன்னா என்ன பண்ணுவீங்க, ஏபிடி ஏசிடி, அவ்வளோதான். இன்பிட்வீனில் அடிஷன். அடுத்து ஏ லேம்டா பி சின்னு இருக்குன்னா லேம்டா காமன் ஆத்திங்கன்னா ஏபிசி, தட் இஸ் திஸ் ரிசல்ட். சேம் சிடி அப்படின்னு இருக்குன்னா ஏபிசி ஒன்று ப்ளஸ் ஏபிடி செகண்ட் ஒன். ஸோ அதுதான் இங்கே ரிசல்ட்டாக எழுதியிருக்கோம். ஸோ இந்த ரிசல்ட், இந்த தியரம் வந்து நமக்கு முக்கியம், யூஸ் பண்ணுவோம். Then 6.4 என்ன அப்படின்னா, the scalar triple product of 3 non-zero vectors is 0 if and only if the 3 vectors are coplanar. முக்கியம். ஸோ அப்போ 3 வெக்டார் எப்போ நம்ம கோப்ளைனார் சொல்லுவோம்னா அதோட பாக்ஸ் ப்ராடக்ட் ஈக்குவல் டு 0 இருந்தால் போதும். கண்டிஷன் முக்கியம், பிகாஸ் கோப்ளைனார் ப்ரூஃப் பண்ண சொல்லுவாங்க. அப்போ நம்ம பாக்ஸ் ப்ராடக்ட் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற ரிசல்ட்டை ப்ரூஃப் பண்ணுவோம். ஸோ தட் இஸ் தி கோப்ளானாரிட்டி கண்டிஷன். தென் 6.5 தியரம் என்ன அப்படின்னா, 3 வெக்டார் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் ஆர் கோப்ளானார் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் there exists a scalars RST such that at least one of them is non-zero and RA vector SB vector TC vector equal to 0. இதுவும் வரும் கண்டிஷன். பட் நம்ம ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட்னாலே பாக்ஸ் ப்ராடக்ட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்ல போகிறோம். தட் இஸ் தி ரிசல்ட். தியரம் 6.6 நமக்கு இம்பார்ட்டன்ட். ஏபிசி அண்ட் பிக்யூஆர் ஆர் தி 2 சிஸ்டம் ஆஃப் 3 வெக்டார்ஸ் இஃப் இந்த பி வெக்டாரை இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏபிசியில் நம்ம x1 ஏ வெக்டார் y1 பி வெக்டார் z1 சி வெக்டார், அப்போ ஏபிசியில் பி வெக்டாரையும் கியூவை வந்து ஏபிசிலையும் ஆரை ஏபிசிலையும் இன் டர்ம்ஸில் ஆஃப் எழுதிருந்தீங்கன்னா இந்த பிக்யூஆரோட பாக்ஸ் ப்ராடக்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னா, டிட்டர்மினன்ட் ஆஃப் x1 y1 z1, அந்த ஏபிசியோட கோஎஃபிஷியன்ட் x1 y1 z1 x2 y2 z2 x3 y3 z3 3 ஈக்குவேஷனில் இருந்தோம் இன்டூ பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபிசி. இந்த ரிசல்ட்டும் நமக்கு இம்பார்ட்டன்ட். இதை வச்சு நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். தட்ஸ் இட். இதெல்லாம் நமக்கு பேசிக்ஸு in order to solve the example and exercise of that questions. Okay, so இப்போ நம்ம எக்ஸசைஸில் எக்ஸாம்பிளில் 1 or 2 கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணுவோம். ஸோ எக்ஸாம்பிள் 6.12 என்ன அப்படின்னா, இஃப் ஏ வெக்டார் ஒரு 3 that is -3i cap minus j cap plus 5k cap, b வெக்டார் கொடுத்துட்டாங்க, சி வெக்டார் கொடுத்துட்டு find a dot b cross c, that is பாக்ஸ் ப்ராடக்ட் தான். இன்கேஸ் அவங்க பாக்ஸ் ப்ராடக்ட்னு கொடுக்கல அப்படின்னா தட் இஸ் ஜென்ரலி ஃபைண்ட் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆர் ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட்னா நம்ம எடுக்கிறது ஏ கிராஸ் பி டாட் வித் சி அப்படின்னு எடுத்துக்கோங்க டேரக்ட்லி. அவங்க எதுவும் கொடுக்கலனா மோஸ்ட்லி ப்ரிஃபர் ஃபார் திஸ். அதர்வைஸ் அவங்க இந்த மாதிரி ஃபைன் பண்ண சொன்னாங்கன்னா ரெஸ்பெக்டிவாக அதை மட்டும் ஃபைன் பண்ணால் போதும். ஓகே, ஸோ இங்கே ஃபஸ்ட்டு நான் எதை ஃபைன் பண்ணோம், இப்போ கிராஸ் ப்ராடக்ட்டை தான். போர்ட் மாஸ் ரூல்லாம் படிச்சிருப்போம்ல, ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் எப்போவுமே நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய ஆப்ரேஷன். சொல்யூஷன் கிவன் ஏ வெக்டார் ஈக்குவல் டு -3i cap minus j cap plus 5k cap. Okay, similarly b vector is I cap minus 2j cap plus k cap and c vector is minus 4j minus 5k. ஸோ இங்கே நான் பாருங்கள் எல்லாத்துலேயுமே வந்து கேப்புக்கு பதிலாக என்ன பண்ணுறேன், வெக்டார்னே யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ காமனாக எல்லாத்துலேயும் அதை யூஸ் பண்ணோம். ஸோ ஒரு இடத்துல கிராஸ் போட்டு ஒரு இடத்துல கேப் போட்டு ஸோ ஒரு இடத்துல வெக்டார் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. டு ஃபைண்ட் என்ன, ஏ வெக்டார் டாட் ப்ராடக்ட் வித் பி கிராஸ் சி. ஸோ பி வெக்டார் cross C vector. அப்போ first we need to find the cross product by the definition of scalar triple product of the 3 vectors. So ரெண்டு triple product of 3 vector A cross B dot C வந்து எப்படி எழுதலாம், magnitude of A1 A2 A3 B1 B2 B3 C1 C2 C3. இப்போ நம்ம முன்னாடி செக்ஷன்லாம் எப்படி ஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் நான் B cross C ஃபைன் பண்ணிவிட்டு அந்த ஆன்சர் கூட ஏ வெக்டாரை டாட் ப்ராடக்ட் எடுத்து ரிசல்ட்டு. பட் இது வந்து நம்மளுக்கு என்ன டெஃபினிஷன், ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட். 2 வெக்டார் கிராஸில் இருந்து ஒரு வெக்டார் டாட் ப்ராடக்ட்டில் இருந்தாலே இட் இஸ் ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட். ஏபிசி எது எப்படி இருந்தாலும் அதுதான் நம்ம இப்போ மேலே பேசணும். ஓகே, ஸோ அப்போ நேராக என்ன பண்ணிடலாம், அந்த ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட். அப்போ வாட் இஸ் A1 A2 A3? ஸோ A1 A2 is -1 A3 is 5, B1 is 1 B2 is -2 C2 that is B1 B2 B3 is 1.
C1 is 4, C2 is, C1 is 0 because there is no I coefficient. So C1 0, C2 is 4 and C3 is equal to 5. That is minus 5. Sign எடுக்கணும். So அதை நம்ம அங்கே போட வேண்டியதான். So minus 3, minus 1 and 5. So 1, minus 2 and 1, 0, 4 and minus 5. So அப்போ இதை கண்டுபிடிங்க. Minus 3 into, leave its corresponding row and column, 10 minus 4. Minus of minus 1 second term, leave this row and column, minus 5 minus 0, plus in the last one 5 into, leave this row and column, 4 minus 0. So that is the, okay, so determinant value. அடுத்து என்ன வரும்? Minus of 3 into 6, so 10 minus 4 is 6, so 3 into 6 and then plus 1 into minus 5 plus 5 into 4. So answer minus 18 minus 5 plus 20. அப்போ add பண்ணிங்கன்னா will get minus 3. அப்போ A vector dot product with B cross C is nothing but minus 3. So that is the answer for this question. Okay, so that's all for this example. இது நம்ம டைரக்டாக அதாவது B cross C கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் A vector கூட dot product எடுத்தாலும் you will get this as the answer. Okay, so this is the answer for this question and that's all for this video also. ஸோ இந்த வீடியோவில் ஜஸ்ட் இதோட பேசிக்ஸ் என்ன அண்டு இதை பேஸ் பண்ணியிருக்க ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். அப்கமிங் வீடியோவில் இதில் இருக்க ரிமைனிங் எக்ஸாம்பிள்ஸ்லாம் சால்வ் பண்ணி அண்டு எக்ஸசைஸ் போவோம். ரைட், ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next.